கல்வி அமைச்சும் யுனிசெஃப் நிறுவனமும் இணைந்து டித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட பாடசாலைகள் குறித்து ஆய்வு ஒன்றினை முன்னெடுத்து வருவதாக பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இவ்வாய்வின் பின்னர் விரைவாக புனரமைக்கக்கூடிய பாடசாலைகளை சீரமைக்கவும், மண் சரிவு போன்ற அச்சுறுத்தல்கள் நிலவும் பகுதிகளில் அமைந்துள்ள பாடசாலைகளை பாதுகாப்பான வேறு இடங்களுக்கு இடமாற்றவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். டித்வா சூறாவளியினால் சேதமடைந்த பதுளை மாவட்டத்தில் மீகஹாக்கியுள்ள தேசிய பாடசாலையை இன்று சென்று பார்வையிட்ட பின்னரே பிரதமர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கடும் காற்றினால் மரம் முறிந்து விழுந்த முற்றாக சேதமடைந்த கொட்டாவத்தை யோத உல்பக் சமூக மண்டபத்தில் இயங்கி வந்த பாலர் பாடசாலையும் பார்வையிட்ட பிரதமர் பிள்ளைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பாதுகாப்பான ஓரிடத்தில் குறித்த பாலர் பாடசாலையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கினார். பாலர் பாடசாலை ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவுகள் முறையாக வழங்கப்படுகின்றனவா என்பது குறித்தும் கவனம் செலுத்திய பிரதமர் அனர்த்தத்தினால் தொடர்ந்தும் இயங்க முடியாத அளவிற்கு சேதமடைந்துள்ள பாலர் பாடசாலைகளை கண்டறிந்து அங்கு பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு தேவையான கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மண் சரிவு காரணமாக கடும் சேதங்களுக்குள்ளான பசரி யூரி தமிழ் ஆரம்ப பாடசாலையையும் பிரதமர் நேரில் சென்று பார்வையிட்டார். இந்த நிகழ்வில் தியத்தலாவை தீரானந்த தேரர், ஊவா மாகாண ஆளுநர் கபில ஜெயசேகர, பாராளுமன்ற உறுப்பினர் சமந்த வித்யாரத்ன, மாகாண பிரதம செயலாளர் அனுசா கோகுல, மிஹிகாக்கியுள்ள தேசிய பாடசாலையின் அதிபர் HW பத்மகுமார, பசரை யூரி தமிழ் ஆரம்ப பாடசாலையின் அதிபர் K இந்துமதி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.